أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை விளங்க வைத்தாய், வாழ்க்கையில் அதன்படி செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பையும் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், முடிவு, இதனுடைய நன்றி எல்லாம் முன்னையே சார்ந்தது. ஆகவே மீண்டும் மீண்டும் உன்னுடைய தருவாரிலே ஆயிரம் நன்றிகளை அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. வருகிற ரமதானை முழுமையான முறையில் பயன்படுத்துவதற்குரிய அறிவை எங்களுக்கு தந்து அந்த தௌஃபீக்கை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. வாழ்க்கையிலே எப்படி தொழ வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த உள்ளச்சத்தோடு அந்த பண்புகளோடு தொழுகிற நசீபை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை பின்பற்றுகிற நசீபை தருவாய். அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு பாதுகாத்து ஒதுங்கி இருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாய். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, இங்கேயோ ஊரிலோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை நீ தருவாயா. யாரெல்லாம் கடனாளிகளாக இங்கு வந்திருக்கிறார்களோ இந்த குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு முழுமையான அவர்களுடைய கடனை நீ அடை தருவாயா. யாரெல்லாம் பெண் குழந்தைகளை வைத்து திருமணம் முடிக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ அந்த குமர்களுக்கு நல்ல ஜோடிகளை, பொருத்தங்களை நீ அமைத்து தருவாயா. இந்த வருகிற ரமதானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நசீபை, அதற்குரிய உடல் ஆரோக்கியத்தை, மனோ ஆரோக்கியத்தை, அதை பற்றி உண்டான அறிவை யா அல்லாஹ் முழுமையாக எங்களுக்கு தருவாயா. கண்ணியத்திற்குரியவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததிகளின் நீண்ட நெடிய வரலாறை திருக்குர்ஆனினுடைய ஆரம்ப அத்தியாயமான சூரத்துல் பக்ராவிலே தொடர்படியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை, அஹ்ல கிதாபுகளை பற்றி, வேதக்காரர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களை அடையாளமிட்டு காட்டும் முகமாக பல செய்திகளை தொடர்படியாக சொல்லி கொண்டு வந்தார். அதிலே ஒரு பகுதியாக நாம் கடந்த வாரத்திலே பார்த்த அந்த செய்தியிலே அல்லாஹ் சொன்னான், ஒரு வேதக்காரர்களோ, ஒரு முஷ்ரிக்கோ அல்லது ஒரு இறை மறுப்பாளரோ உங்களிடத்திலே வந்து வாதிட்டார்கள் என்று சொன்னால், உங்களிடத்திலே வந்து பேசினார்கள் என்று சொன்னால், உங்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்படுகிற போன்று ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய சான்றாக, அழகிய உதாரணமாக நாம் மேலே படித்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா பல்வேறு விஷயங்களை அதில் சொல்லி காட்டினார். போன வாரம் சொல்லும்போது சொன்னோம்,
ஒமன் அஸ்லம் பலா, ஒருவர் யகூதியாகவோ இருந்தாலோ அல்லது நசாராவாக இருந்தாலோ அவர்தான் சொர்க்கத்திற்கு உரித்தானவர், சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியும் என்ற கருத்தை உடைக்கும் முகமாக அல்லாஹ் சொல்லுகிறான். பலா, இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த அத்தாட்சியை கொடுத்தது யார்? யாரை சுவர்க்கவாதி என்று முடிவு பண்ணுகிற உரிமை எவருடைய கையிலே இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதை முடிவு செய்கிற முழுமையான அதிகாரம் எனக்கு மட்டுமே உரித்தானது. அந்த அதிகாரத்தை என்னோடு நான் வைத்துக் கொள்ளவில்லை, அந்த அதிகாரத்தை எனக்குள்ளே நான் போட்டு புதைக்கவில்லை, அதையும் வெளிப்படுத்துகிறேன். உங்களிலே ஒவ்வொருவரும் தன்னை சொர்க்கவாதியா என்று நீங்களே உரைகளை கொண்டு உரைத்து பார்க்க முடியும். அப்படி உரைத்து பார்க்கிற ஒரு அருமையான வாய்ப்பாக, அருமையான ஓப்பனிங்காக, அருமையான ஒரு திறப்பாக அல்லாஹு தஆலா இந்த மேலே படித்த ஆயத்திலே பல விஷயங்களை சொல்லி காண்பித்தார். போன வாரம் பார்க்கும்போது இந்த ஆயத்திற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் எவ்வளவு அழகிய தொடர்புகள் இருப்பதை நம்மால் சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ இந்த ஆயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி ஃபஹுவ முஹ்சின், ஒமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி ஃபஹுவ முஹ்சின் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹ். இதே போன்ற வசனத்தை அல்லாஹு தஆலா பல இடங்களிலே மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால், வாழ்க்கையிலே உலகத்திலே வந்த மனிதர்கள் எல்லோரும் தேடுகிற ஒரே தேட்டம் தங்களுடைய இறைவனை, தங்களுடைய பாதை சத்திய பாதையாக இருக்க வேண்டும், நாம் போகிற வழி சரியானதாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் உண்டு. யாரிடத்திலே போய் கேட்டாலும் சரி, அது குஃபார்களாக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மார்க்கத்திலே இருந்து கொண்டு பல்வேறு பிரிவினைகள் எதிலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசை என்ன? ஆசை, நாம் சத்தியத்திலே போக வேண்டும். அன்றைய தினத்திலே நான் சொல்லுகிற போது சொன்னேன், எவரையும் நம்ப வேண்டிய தேவையில்லை, எவருக்கு பின்னாலும் நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய ரப்பினிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள், யா அல்லாஹ் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை பின்பற்றுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. ஒருத்தர் மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டார், ஏன் சார் நான் இப்படி கேட்டுக்கிட்டே பள்ளியாசலுக்கு வராமல் இருந்துருட்டா? யாருன்னு இப்படி கேட்டுக்கிட்டே அதுதான் வந்துரும்ல அப்படின்னு தானே சொன்னீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. இட்லி கடைன்னா ஒன்று, அப்பா கடைக்கு நீங்க ஏஜென்டான்னு கேட்குறான் ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு. அவ எதுவும் காசு கீசு தந்திருக்கா? இந்த இடத்துல என்ன நோக்கம்னா, நாம் கேட்க கேட்க நாம் எங்கே போய் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விடுவான். அல்லாஹ் தீர்மானித்து விடுவான். நாம் எங்கே போக வேண்டும், நம்முடைய முன்னெற்றி முடியை பிடித்து இழுத்து செல்லப்படுவோம். அது எங்க போகணுமோ அந்த சரியான பாதைக்கு நாம் புஷிங். ஏன்னு கேட்டா, வாழ்க்கையினுடைய எந்த பகுதிகளிலுமே நாம் நம்முடைய நிலைப்பாட்டில் இல்லை, நம்முடைய ரப்பு நம்மை செயல்படுத்த வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹ். அழகாக இந்த வசனத்தை பல தடவை சொல்லி இருக்கிறேன். இன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய இதயத்திற்கும் அவனுடைய அறிவுக்கும் இடையிலே சூழ்ந்திருப்பவன் ரப்பாக இருக்கிறான். இப்போ உங்களுடைய அறிவெங்கே, நீங்கள் எங்கே? 24 மணி நேரம் ஒவ்வொரு நிமிடமும் கிடைத்துக் கொண்ட அறிவை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹ். ஒரு மனிதனுடைய இதயத்திற்கும் ஒரு மனிதனுடைய அறிவுக்கும் ஒரு மனிதனுடைய மனசுக்கும் அவனுக்கும் இடையிலே அல்லாஹ் இருக்கிறான். அப்ப நம்ம எங்க இருக்கோம்? விளங்குதுங்களா செய்தி? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி ஃபஹுவ முஹ்சின். அழகிய ஆயத். இந்த உலகத்திலே வேறு எவரும் இப்படிப்பட்ட உதாரணத்தை கொண்டு வந்து சொல்ல முடியாது திருக்குர்ஆனை தவிர. அழகான உதாரணத்தை காட்டுகிறது. உலகத்திலே எல்லாரும் தேடுகிறார்கள், நான் சத்தியத்திலே இருக்க வேண்டும், நான் போகிற பாதை சரியானதாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், உங்களுடைய முகத்தை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விடுங்கள். இதற்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கே சொன்னோம். ஒமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ். உள்ளே இருக்கக்கூடிய எந்த பொருளும் அவனை ஆட்சி செய்யக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய ஆசைகள், குடும்பம், அவனுடைய சொத்து, அவனுடைய பொருளாதாரம், இதெல்லாம் பின்னாடி போகணும், இதெல்லாம் பின்னாடி போகணும், இதெல்லாம் பின்னாடி போகணும். அல்ல வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அழகான ஆயத். இதற்கு விளக்கம் சொன்னா போயிட்டே இருக்கும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்து முன்னாடி கொடுத்தாலும் கூட அதை விட ஒரு பகுதி மேலாக அல்லாஹ்வின் மீது பிரியம் வைத்திருப்பார்கள். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்தார்கள், நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள், அர்த்தம் புரிஞ்சு கேளுங்கள், அர்த்தம் புரியாம கேளுங்கள், இதே வார்த்தையை சொல்லி கேளுங்கள், அல்லது உங்களுடைய எந்த வார்த்தைகள் நீங்கள் எந்த மொழியிலே இருப்பீர்களோ அந்த மொழியிலே கேளுங்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாஇல் பாரித்.
யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய நஃப்ஸை விட, எங்களுடைய குடும்பத்தை விட, அப்படியே கிடைக்கிற வெயில் காலத்திலே, தாகத்திலே, பாலைவனத்திலே திரிகிற ஒரு மனிதருக்கு கையிலே தடப்படுகிற ஒரு கூல் வாட்டரை விட ரப்பே உன் பிரியம் மேலன்னு கேட்குங்க. எப்படி கேட்க சொன்னாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லும் போது இந்தியாவில் இருந்து கொண்டு கூல் வாட்டரை பற்றி சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால், என்ன இது, என்ன அழகிய தண்ணீர், நல்ல ஐஸ் தண்ணி, அதை விட யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை கொடுன்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு துபாயில் இந்த பாலைவனத்தில் யார் விட்ட பத்துவான்னு தெரியாது, அப்படிதானே? பாலைவனத்தில் கிடக்க அப்படின்னு பத்துவா விட்டா அவங்களுக்கு. இங்கே போட்ட பின்னாடி காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கும் போது சுடு தண்ணிக்கும் பச்சை தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, இதை விட ஏசி ரூம்ல படுத்து நல்ல தண்ணியில குளிக்கும் போது இந்த நிலைமை, பாலைவனத்தில் எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்கிற போது ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் நல்ல ஐஸ் தண்ணியை கொடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிருக்குயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தண்ணியை கிடைத்தால் அந்த நஃப்ஸ் என்ன ஆசை கொள்ளுமோ, என்ன பிரியம் கொள்ளுமோ, அதை விட அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியம் அஷத்தாக இருக்க வேண்டும். கேளுங்கள். ஏன்? இன்னொரு ஆயத்திலே இதற்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதாரணத்தை சொல்லும் போது, யாராவது உங்களிடத்திலே தர்க்கம் புரிந்தார்கள் என்று சொன்னால், கேட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள், இந்த காலத்திலும் சரி, யாராவது உங்களிடத்திலே மார்க்கத்தை பற்றி உண்டான தர்க்கம் புரிந்தார்கள் என்று சொன்னால் உடனே சொல்லுங்கள், குல் அஸ்லம்து வஜ்ஹி லில்லாஹ், என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் நான் முழுமையாக திருப்பிக் கொண்டேன். வமனித்தபஅன், என்னை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அப்படியே திருப்பிக் கொண்டார்கள். ஆல இம்ரானுடைய 20வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு சொல்லித் தருகிறார் அழகிய உதாரணம். எப்படி? யாராவது வந்தா ஓட்டிக்கு போறதில்லை, யாராவது ஏதாவது சொன்ன உடனே எது சொன்னாலும் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறான். அது கேட்ட உடனே இவருக்கு ஒரு பயம், நமக்கு ஆதாரம் தெரியாம போயிருமோ என்னமோ. நீங்கள் ஒரு காலமும் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இல்மை தந்திருக்கிறானோ அதை கொண்டு உங்களுடைய முகத்தை ரப்பின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நான் என்னுடைய இரட்சகனின் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறேன். என்ன அழகான உதாரணம். அந்த ஆயத்துக்கு மேல அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வமக்தலஃப அல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யன் பைனஹும் வமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். இந்த உலகத்திலே மார்க்கம் என்று ஒன்று இருந்தால், இந்த உலகத்திலே வழிமுறை என்று ஒன்று இருந்தால், அது இஸ்லாத்தை தவிர வேறு ஒன்றாகவும் இருக்க முடியாது. இப்ப விளங்குதுங்களா? அஜரத் அன்னைக்கு சொன்னோன்னு ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கிறார், அழகா சொன்னீங்களே அஜரத்து, காக்கா காக்காமு, தே தேக்கி கீ, விளங்கிருக்கும்ல, இப்படிலாம் பேர் வச்சுக்கிட்டு தெரியாதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மார்க்கத்தை விட வேறு எந்த மார்க்கமும் அழகிய மார்க்கம் இல்லை, நான் பெயர் வைக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாம் என்ற வழியை தவிர வேறு யார் வேறு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, அடையாளம் இட்டுக் கொண்டார்களோ, தங்களுடைய அட்ரஸாக ஆக்கி கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லவே இல்லை. வமக்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யன் பைனஹும். தெளிவான அத்தாட்சி வந்த பின்னாரும் கூட அந்த யகூதிகளும் நசாராக்களும் வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் பொறாமை கொண்டு, பெருமை கொண்டு, இவருக்கு என்ன நம்ம செய்யறது? இன்னைக்கு பல இடங்கள்ல இது நடக்குது, வாக்குவாதம் நடக்குது, மேடை போட்டு வாக்குவாதம் நடத்துறாங்க. என்னை பொறுத்தளவு நான் சொல்லுகிறேன், அது தேவையில்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் அப்படி ஒரு வாக்குவாதம் நடத்தினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்திருந்தார்கள். உடனே அவர் கொண்டு வந்த அந்த ஹதீஸினுடைய தலீல் ஆதாரமாக இருந்தால் தன்னுடைய தலையை கீழே வைப்பார், அந்த ஹதீஸுக்கு பயந்து. அதற்கு இப்ப அப்படி இல்லை, நான் சொல்லுகிற கருத்து பெருசா, நீ சொல்லுகிற கருத்து பெருசா, இதுதான் வருது. நமக்கு தேவையே இல்லை. இதை பார்ப்பதை கூட நான் தவறு என்று சொல்லுகிறேன். பார்க்க கூட தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம வழி உண்டு, போயிட்டே இருப்போம். அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், இந்த தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறு வழியே கிடையாது. நீ என்ன அட்ரஸ் போட்டுக்கிட்டாலும் உன்னுடைய போகும் இடம் வேறு எங்காவது இருக்கும். வமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹி ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். ஃபஇன் ஹாஜ்ஜு, நபியே உங்களிடத்திலே வந்தவர்கள் வாதம் புரிந்தார்கள் என்று சொன்னால், ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்து வஜ்ஹி லில்லாஹ் வமன் இத்தபஅன், நானும் என்னை சேர்ந்தவர்களும் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டோம். இந்த மார்க்கத்தை தேடுவதை கூட கேட்பதை கூட அல்லாஹ்வினிடத்திலே திரும்பித்தான் நாங்கள் கேட்கிறோம். வகுல் லில்லதீன ஊதுல் கிதாப், இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் வேதக்காரர்களுக்கும் யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும், அதே மாதிரி வல் உம்மியீன், இன்னும் படிப்பறிவு இல்லாமல் யாரெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் நீங்கள் நபியை கேளுங்கள், அஸ்லம்தும்,
நீங்கள் இஸ்லாம் கொண்டீர்களா? எப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹ்? வாக்கு வங்கிகள் இல்லை, நாம தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர்கள் இல்லை. அஸ்லம்தும், அந்த யகூதிகளை பார்த்து, நசாராக்களை பார்த்து, இன்னும் படிப்பறிவில்லாத அந்த மக்களை பார்த்து நபியை நீங்கள் கேளுங்கள், அஸ்லம்தும், நீங்கள் ஈமான் கொண்டீர்களா? ஃபஇன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ், உடனே அவர்கள் ஆமாம் யா நபியே, யா நபியுல்லாவே, நாங்கள் உங்களுடைய பகுதிக்கு வந்து விட்டோம், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த விஷயத்திலே, சத்திய விஷயத்திலே நாங்கள் எங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் அதை விட்டு புறம் திரும்பி விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், நபியே உம்மின் மீது எத்தி வைப்பதை தவிர வேறு எந்த கடமையும் இல்லை. நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதோடு முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வேலை முடிந்து விட்டது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு ஆயத்திலே சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல், எவர்கள் இந்த தீனு இஸ்லாத்தை விட்டு, இந்த வழிமுறையை விட்டு வேறு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ, வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறார்களோ, வேறு அட்ரஸ் போட்டுக்கிறாங்களோ, ஃபலன் யுக்பல், ஒரு காலத்திலும் இது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள், ஒரு வரலாற்று ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் எழுதும்போது எழுதுகிறார், இந்த நபியினுடைய தாக்கம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த நபி எப்படி நின்னாரோ அப்படியே நிற்கிறாங்க, அவர் எப்படி உட்கார்ந்தாரோ அப்படியே உட்கார்றாங்க. அந்த நபியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய முஸ்லிம்களை பார்த்து கொண்டால் போதும் போல இருக்கே. மற்ற மார்க்கத்திற்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் இதுதான் வித்தியாசம். நிறைய கதைகளை சொல்லிவிட்டு போவதல்ல. இன்னைக்கு பல பேர் இருக்கான், ஜாமியார், அவன் இவன் நிறைய புக் எழுதுறான், கருத்துக்களை சொல்றான், பெரிய கருத்துக்கள். ஆனா அவனை போய் பார்த்தோம்னா விளங்குதுங்களா? இதுதான் உலகத்திலே. இப்படித்தான் பல்வேறு விதமான வரலாறுகள், உலகத்திற்கு அறிவுரை சொன்னவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் உள்ள ஓட்டை இருக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நபி எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி. அடிக்கடி நான் சொல்லுவேன், சில ஹதீசுகள் இருக்கிறது, அந்த ஹதீசுகளுடைய ராவிகள், ருவாத்துகள் அந்த ஹதீஸை சொல்லுகிற போதே அந்த ஹதீஸில் என்ன நடந்ததோ அதை செய்து காண்பிப்பார்கள். ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு பெரிய முசீபத், ஒரு அதாப் ஒருவரை அடைந்து விட்டது என்று சொன்னால், மனோரீதியாக பயங்கரமான சஞ்சலத்திலே இருக்கிறார் அவர், அந்த நேரத்திலே யாராவது ஒருவரை அழைத்து அவருடைய காதிலே பாங்கு சொல்ல சொல்லுங்கள், அல்லாஹ் அதை கொண்டு அவருடைய அந்த பிரச்சனையை நீக்குவான். அப்படி ஒரு ஹதீஸினுடைய அர்த்தமாக, அதனுடைய விளக்கமாக நபி சொன்னாங்க. சொல்லிட்டு பக்கத்திலே இருந்த சஹாபியை அழைத்து அவர் காதிலே பாங்கை சொன்னார். இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால், இன்னைக்கும் கூட ஹதீஸு கலையுடைய அந்த மதரசாக்களிலே போனா அந்த அஜரத்தும் அந்த ஹதீஸை ரிவாயத்து செய்யும் போது அப்படித்தான் செய்வார். அந்த ஹதீஸை சொல்லித் தருகிற போது எப்படி சொல்லித் தருவார்கள், நபி எப்படி செஞ்சாங்களோ, நபி புன்முறுவல் செய்தார்கள் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னா அந்த ஹதீஸை படிக்கிற போது எங்களுடைய நபி சிரித்தார்கள். இந்த ஹதீஸை சொல்லும் போது என்றைக்கு 14,000 நூற்றாண்டுகளுக்கு முன்னே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னே சிரித்த நபி இன்றைய தினத்திலே ஹதீஸை படிக்கும் போது அப்படி சிரிக்கிறோம். இதுதாங்க இப்ப விளங்குதுங்களா? நடவோடுறது அப்படியே. ஒமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளுவான். ஃபஹுவ முஹ்சின், அவருடைய நபியோ நபியினுடைய நடையாக இருக்கும். என்ன இதை விட மேலாக இஸ்லாத்தை யார் சொல்லித் தர முடியும்? ஒரு கூட்டம் அப்படியே காலியா போய் அல்லாவே அப்படி இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கூட்டம் போறான். நம்ம ஆளுகளே இருந்துக்கிட்டு அது எதுக்கு நபியை பின்பற்றணும், சஹாபாக்கள்லாம் யாருங்க இப்படின்னு ஒரு கூட்டம் கேட்டு, இன்னொரு கூட்டம் அப்படியே போய் இன்னும் அப்படியே பயங்கரமா நாங்க அப்படி போறோம் இப்படி போறோம்னு போய் குஃபார்களிடத்தில் உள்ள அந்த பழக்கங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கையில விழுவலாம் காலில் விழலாம் அப்படியும் போறான். இப்ப இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பிரித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை நம்முடைய நடையாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை அல்லாஹ்வின் பக்கமாக இருக்க வேண்டும். என்ன அழகு! இப்ப இதுல யாருடைய தகல், யாருடைய உள்ளே வருவது தேவையே இல்லை. இதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய விளக்கமாக சொல்லி தந்தார்கள். அப்ப நான் அன்னைக்கே சொல்லும் போது சொன்னேன், நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப நம்ம யாரு, நம்முடைய அட்ரஸ் என்ன? இன்னொரு ஆயத்திலே சொல்லித் தருகிற போது அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் ஹஜ்ஜில் 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
அந்த வசனத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பற்றி உண்டான அந்த வரலாற்று தொடரான அந்த வகையிலே அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வருகிற போது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தந்தை ஆதிபிதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறினுடைய ஒரு பகுதியாக அல்லாஹு தஆலா அதிலே சொல்லும்போது சொல்லுகிறான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவ இஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் மின் கபுல் வஃபீ ஹாதா லியகூன الرسول ஷஹீதா அலைக்கும் வதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ் وأقيموا الصلاة وآتوا الزكاة واعتصموا بالله هو مولاكم فنعم المولى ونعم النصير جاهدوا في الله حق جهاده. இஸ்லாத்துக்கு விட கண்டுபிடிச்சாச்சு. ஒரு அட்ரஸ் இஸ்லாம், இன்னொரு அட்ரஸ் அல்லாஹு தஆலா சொல்லி தரான். உங்களுடைய வீட்டு அட்ரஸ் அது. உங்க அட்ரஸ் என்ன தெரியுமா? ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், அதற்காக வேண்டி போராடுங்கள். இதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், முஜாஹதத்துன் நப்ஸ், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் உயர்வடைவதற்காக வேண்டி போராடுவது ஒரு போராட்டம். அல்லாஹ்வினுடைய எதிரியான ஷைத்தானோடு போராடுகிற போராட்டம் இரண்டாவது போராட்டம். ஒரு மனிதன் அவனோடு இருக்கிற அந்த நப்சுக்கு எதிராக போராடுகிற போராட்டம் மூணாவது போராட்டம். இந்த மூன்று போராட்டமும் இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கும். ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அந்த ஜிஹாத், அந்த போராட்டமும் கூட ஹக்க ஜிஹாதி, சரியான வழியிலே இருக்க வேண்டும். ஒரு மனிதர் நப்சோடு போராடுகிற போராட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார், அதற்கென்று உண்டான வழிமுறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், ஏதோ எப்படியோ உலகத்தில் இன்னைக்கு பல வழியில் அப்படி சொல்லித்தராங்க, போறதில்லை. அல்லாஹுக்கும் ஷரியத்துக்கும் எந்த பாதை சரியானதாக இருக்கிறதோ அந்த பாதையில் போறது, அந்த பாதையில் போறது. அப்ப ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி அவன் தான் உங்களை தேர்ந்தெடுத்தான், உங்களை இழுத்துக்கிட்டு வந்தான். நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையருடைய ஈமானை கொண்டு ஈமான் கொண்டு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கமே, அல்லது அப்படியே இஸ்லாத்திலே பிறந்துட்டோம் அப்படின்னு யாராவது காஃபிர்கள் வந்து ஏதாவது இஸ்லாத்தை பற்றி சொன்னால் ஏளனமாக பார்க்கிற அந்த தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் தான் உங்களை இழுத்துட்டு வந்தான், நீ வரல வரல. வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். உங்களுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அதெல்லாம் ஆக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய டே டு டே லைஃபோடு எது ஒத்து போகிறதோ உங்களுடைய வாழ்க்கையோடு வாழுவதற்கு ஒரு அழகான வழிமுறையை அமைத்து தந்திருக்கிறான். மில்லத அபீக்கும் இப்ராஹீம். இந்த வழிமுறை எப்படிப்பட்ட வழிமுறை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று நடந்த பாதை அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து போன பாதை அது. அந்த பாதையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன். அவன்தான் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயரிட்டான். மின் கபுல், இதற்கு முன்னமே. இந்த வசனத்தில் ரெண்டு விதமான செய்திகளை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்றாவது, அல்லாஹ் பெயர் வைத்தான் முஸ்லீம்கள் என்று. இரண்டாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரிட்டார்கள் முஸ்லிம்கள் என்று. இந்த ரெண்டு கருத்துக்கும் ஹதீஸ் ரீதியான ஆதாரங்களை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் இப்னு கதீர், குர்துபி, பைலாவி போன்றவர்கள் எழுதுகிறார்கள். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தகப்பனான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதையிலே உங்களை கொண்டு வர வைத்து உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தான். இந்த முஸ்லீம்னு பேரை விட்டுட்டு எந்த பேர் போட்டு இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தாலும் ஜெயிக்கவே முடியாது. இப்போ விளங்குதுங்களா? இது யார் வச்ச பேரு? எதை வச்சு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கட்சி, நம்ம இயக்கம், நம்ம லெட்டர் பேடு ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. ஃபதஃபர்ரக பிக்கும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி இந்த வழியை விட்டு நீங்கள் வழியை தேடினால் நீங்கள் பிரிந்து போவீர்கள், அங்கங்க வெளியே போயிருவீங்க எங்கேயாவது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தகப்பனாரான இப்ராஹிம். இப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருக்கிறதே ஒரு அழகிய வரலாறு. ஏன் உங்க வாப்பா இப்ராஹிம்னு அல்லாஹ் சொன்னான்? இந்த கேள்வி பல இடங்களிலே கேட்கு. எங்க சொன்னாலும் சரி, அபீக்கும், உங்களுடைய தந்தையார், உங்களுடைய தகப்பன்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்திற்காக வேண்டி செல்லுகிறார்கள். அங்கே பல்வேறு எல்லா நபிமார்களையும் சந்தித்ததாக வரலாறு. ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபியை சந்தித்ததாக ஹதீஸ் நமக்கு ஆதாரம் சொல்லுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நபியிடத்திலும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அப்போது மர்ஹபம் பி அஹி ஸாலிஹ், என்னுடைய அருமையான சகோதரரே வருக என்று ஒவ்வொரு நபிமார்களும் வரவேற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ், இப்படி ஒவ்வொருத்தராக. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அபூக்கும், உங்களுடைய தகப்பனாரான இப்ராஹிம் இவர்தான் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இப்னு சாலிஹ், என்னுடைய அருமைமிக்க மகனே வருக என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அறிமுகப்படுத்தியது அவர்கள்தான். என்ன அருமையான வரலாறு! அதனால தான் அங்கே தஷஹுதில் வேறு எந்த நபிமார்களையும் சொல்லாமல் ஒரு மனிதர் சொல்லுகிற செலவாத்திலே சிறந்த செலவாத்தாக புகாரியில், முஸ்லீமில், எல்லா ஹதீஸு கிரந்தங்களிலும் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எந்த செலவாத்து மிக அழகிய செலவாத்தாக இருக்கும்? உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ஏன் சய்யிதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்தாக? எல்லாருக்கும் கேள்வி, எத்தனை நபிமார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உள்ளே இழுத்து கொண்டு வர வேண்டும் தஷஹுதிலே, ஸலவாத்திலே? யா அல்லாஹ், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது செய்த அந்த நலவை போன்று, அந்த சலாமை போன்று எங்களுடைய நபியின் மீதும் நீங்கள் செய்வாயாக. ஏன் ஹதீஸ்களில் வருகிறது, எல்லா நபிமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன போது அவர்களை வரவேற்றார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் 7வது வானத்திலே சந்தித்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே ஒரு வித்தியாசம் நிகழ்ந்தது, ஒரு வேற்றுமை நிகழ்ந்தது. அழகாக ஹதீசு தொகுப்புகளிலே அந்த செய்தியை எடுத்து எழுதுகிறார்கள், அந்த செய்தியை எடுத்து எம்புகிறார்கள். ஒரு ஹதீஸிலே எழுதும் போது வருகிறது, ஒரு ஹதீஸிலே ஃபஹாதா அபூக் ஃபஸல்லிம் அலை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதுதான் உங்களுடைய தகப்பனாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சலாம் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிற போது அதற்கு சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய உயிருக்குயிரான, உயிரினும் மேலான பிரியத்திற்குரிய நபியிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதுதான் மற்ற நபிமார்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இக்ரி உம்மத்தக மின்னி ஸலாம் யா முஹம்மது ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனே, என்னுடைய சாலிஹான மகனே, உங்களுடைய உம்மத்துக்கு போய் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். இப்ப விளங்குதுங்களா ஏன் ஒவ்வொரு தசகூதிலையும் சொல்லிட்டு சொன்னாங்க என்னுடைய சலாத்தை? இப்ப இந்த சலாத்தை கேள்விப்பட்டவுடன் பதில் சொல்லணும். யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய சலாம் எத்தி. அதனால தான் ஒவ்வொரு தஷஹுதிலையும் தெரிஞ்சு தெரியாம இது ஏன் அப்படின்னு தெரியுதோ தெரியலையோ போய்கொண்டே இருக்கிறது. இப்ப சொன்னாங்க, வ அக்பிருஹும், என்னுடைய சலாத்தை சொல்லுவதோடு நிற்பாட்டிக் கொள்ளாதீர்கள். யா நபி அல்லாஹ், உங்களுடைய உம்மத்திடத்திலே இன்னொரு செய்தியையும் போய் சொல்லுங்கள். வ அக்பிருஹும், அவர்களிடத்திலே சொல்லுங்கள், அன்னல் ஜன்னத கீஆன், அன்னல் ஜன்னத கீஆன், சுவனம் இருக்கிறதே அது ஒரு பொட்டல் தரை. சுவனம் இருக்கிறதே அது ஒரு பொட்டல் தரை. தையிபத்துன் தரிபத்துன் துருபா, அதாவது அழகிய மண்ணுடைய ஒரு பொட்டல் தரை. அது பத்மா, இன்னும் அழகான தண்ணீரும் அங்கே இருக்கிறது. அருமையான தண்ணீர் இருக்கிற அழகிய தரையை உடைய ஒரு பொட்டல் தரை. அதிலே ஒரு மனிதர் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தான் இங்கிருந்து உலகத்திலே இருந்து அந்த தன்னுடைய பூமியை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு ஒரு வழி இருக்கிறது, அதற்கு ஒரு விதை இருக்கிறது, அதற்கு ஒரு வித்து இருக்கிறது. அந்த வித்து என்னன்னு இப்பவே உங்களுடைய கையிலே கொடுத்து உங்களுடைய சமுதாயத்திற்கு அனுப்பி வைக்கிறேன், ஸலாத்தோடு சேர்த்து இந்த வித்தையும் உங்களுடைய கையிலே எடுத்து செல்லுங்கள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதுதான் நபியுல்லாவே வித்து. இதை எவர்கள் திரும்ப திரும்ப அங்கே முளைக்க வைக்கிறார்களோ, அந்த வித்தை அந்த பூமியிலே போட்டுக் கொள்ளுகிறார்களோ, தான் அங்கே வருகிற போது தன்னுடைய பகுதியை அடர்ந்த சோலை வனமாக பெற்றுக் கொள்ளுவார். எவர் இந்த வித்தை அங்கே போடவில்லையோ வருகிற போது நீண்ட பகுதியாக தன்னுடைய நிலைமையை பெற்றுக் கொள்ளுவார். இந்த ரகசியத்தை, இந்த சீக்கிரட்டை உம்முடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தோடு சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த நபியின் மீது உங்களுடைய சலாம் உண்டாவதாக என்று உம்மத்தே கியாமத்து நாள் வரை சொல்லுங்கள். இன்னும் இதற்குள்ளே பல சீக்ரெட்ஸ். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு சந்ததிகளின் வழியிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழியிலே அத்தனை நபிமார்களும் வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கடைசி நபி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அடுத்த ஒரு நபி மகனுடைய வழியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழியாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு பாதுகாத்து தந்தார். என்ன ஒரு விசாலமான ஒரு உள்ளத்தோடு நபிக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, அவங்க வாப்பாவை புடிங்க, வாப்பாக்கு மட்டுமல்ல அவர்கள் சந்ததியின் உங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்லித்தாருங்கள், இதிலே எல்லா நபிமார்களும் அடக்கமாகி விடுவார்கள். என்ன சீக்ரெட்? எல்லா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிக்கும் சேர்த்து சொல்லுன்னு கேட்டா அதிலே உள்ளே மூசா வந்து விடுவார், உள்ளே ஹாரூன் வந்து விடுவார், உள்ளே ஈசா வந்து விடுவார்கள். எல்லா நபிமார்களும் உள்ளே வந்து ஒரு அழகிய ஸலவாத்தாக லியகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா ஒரு ஆயத்திலே சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் ஷுஹதா அலன்னாஸ். அந்த ஆயத்திலே தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறார். இதிலே வருகிறது இந்த ஆயத்தினுடைய தொடரிலே ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன் வஃபீ ஹாதா. இந்த திருக்குரானும் அப்படியே பெயரிடுகிறது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வஃபீஹாதா, இந்த திருக்குரானும் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று மட்டுமே பெயரிடுகிறது. இந்த முஸ்லீம்கள் என்ற வார்த்தையை விட்டு விட்டு வேறு அட்ரஸை போட்டு இந்த உலகத்துல டாம் டீம்னு நின்றுலான்னு பார்த்தாலும் உங்களுடைய நிப்பாட்டுதல் நிலைப்பாடுகள் இருக்க முடியாது, எக்ஸிஸ்டன்ஸே இருக்க மாட்டேன். இந்த ஒரே பெயரை கொண்டு நீங்கள் வாடுங்கள். லியகூனர் ரசூலு அலைக்கும் வ லியகூனர் ரசூலு ஷுஹதா அலன் அலைக்கும் வ தகூனு ஷுஹதா அலன்னாஸ். இந்த ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பார், அதே போன்று நீங்கள் எல்லா உம்மத்துக்கும் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். இந்த உம்மத்தே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உம்மத்துக்கும் சாட்சியாக இருப்பீர்கள். இந்த உதாரணத்தை போன தடவை சொல்லும்போது ஒரு தடவை விளக்கம் சொன்னேன். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எல்லா உம்மத்துக்கும் நாங்க எப்படி சாட்சியாக இருப்போம்? எல்லா உம்மத்துக்கும் நாங்க எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? அப்ப இரண்டாவது ஒரு சீக்கிரட்டை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்து விடுகிறார்கள். இந்த காலம் முடியும், இந்த உலகம் முடியும், ஒரு நாள் வரும், இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் என்று கியாமத் என்று ஏற்படுத்தப்பட்டு உலகத்தினுடைய எல்லா செயல்களும் முடிந்து கியாமத்திலே கடைசி நேரத்திலே அந்த கேள்வி கணக்கினுடைய நேரத்திலே உலக மக்களை எல்லாம் ஒன்றாக அல்லாஹு தஆலா திரட்டி அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தாக கூப்பிட்டு கேள்வி கேட்பான். ஒரு நபிமார்களாக கூப்பிட்டு கேள்வி கேட்பான். அப்ப அந்த நபியை பற்றி அவருடைய உம்மத்தை பற்றி அவரிடத்திலே கேட்கப்படும், அந்த உம்மத்திடத்திலே கேட்கப்படும். இவர்களுக்கு சாட்சியாக உம்மத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை கொண்டு வாருங்கள்னு சொல்லப்படும். நம்ம எல்லாரும் போவோம், போய் நின்று அந்த உம்மத்தை பார்த்து சொல்லுவோம், இந்த உம்மத் இந்த நபி சொன்னதை கடைபிடிக்கவில்லை, நம்ம சொல்லுவோம். இப்படியே நபி சொன்னார்கள், நீங்கள் சொல்லுவீர்கள் இந்த உம்மத் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் அந்த மூசா சொன்னதை கேட்கவில்லை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உடனே அந்த உம்மத்துகள் எல்லாம் அங்கே விட்டு விட்டு நம்பக்கம் திரும்பி கொள்ளுவார்கள். அட நீ யாரடா கேட்பான். நபி சொன்னாங்க, உங்களை பார்த்து கேட்பார்கள், எங்களை ஜட்ஜ்மெண்ட் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்களோ எங்களுக்கு பின்னால் வந்தவர்கள், எங்களுடைய காலத்திலே நீங்கள் வாழவில்லை, நாங்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய பின்னால் காலத்திலே வந்த உங்களால் எங்களின் மீது ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்பார்கள். அந்த இடத்திலே ஒரு ஃபைசலா நடக்கும். அப்போது அந்த இடத்திலே ஒரு தெளிவு ஏற்படும். அப்போது இந்த உம்மத் நாம் சொல்லுவோம்,
எங்களுடைய திருத்தூதர் எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சத்தியத்தை நாங்கள் முழுமையாக நம்பினோம். அதுதான் திருக்குர்ஆன். அதிலே உங்களுடைய முழு வரலாறு இருந்தது. உங்களுடைய நபிமார்களுக்கு நீங்கள் செய்த மோசடி இருந்தது. உங்களுடைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தது இருந்தது. உங்களுடைய நபிமார்களுக்கு நீங்கள் வழிபடாததெல்லாம் இருந்தது. அதை அந்த நபியை நாங்கள் எப்படி நம்பினோமோ அவர்களுடைய வார்த்தையும் அப்படியே நம்பினோம். இப்போதும் சொல்லுகிறோம், உங்களுடைய நபிக்கு நீங்கள் வழிபடவில்லை என்று சொல்லி அல்லாஹ் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினான் சொல்லுவோம். அல்லாஹ் அதை ஆதாரமாக எடுத்து அவர்களுடைய நிலைகள் அன்றைய தினத்திலே தீர்மானிக்கப்படும் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொல்லிட்டு இந்த ஆயத்து இன்னும் முடிஞ்சிரல. அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான், வஅகீமுஸ் ஸலா, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஆத்துஸ் ஸக்கா, நீங்கள் ஸக்காத்தையும் கொடுத்து கொண்டிருங்கள். வஅதஸிமு பில்லாஹ், வஅதஸிமு பில்லாஹ், அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, பல கூட்டத்தில் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வினுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா கயிறை விட்டுட்டான். இந்த இடத்துல சொல்றான் வஅதஸிமு பில்லாஹ், எந்த காலம் வந்தாலும் சரி நீங்கள் அல்லாஹ்வை பிடித்துக் கொள்ளுங்கள். வேறு யாரை பிடித்து நம்பி போனீர்கள் என்று சொன்னாலும் மோசம் போய்விடுவீர்கள். இவர் அவர் இவர் இவர் இவரும் புகாரி அவரும் புகாரி இவரும் முஸ்லிம் அவரும் முஸ்லிம் எதுவும் வஅதஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க. ரப்பே எனக்கு நீ வழிகாட்டு. உன்னை தவிர இந்த உலகத்தில் ஒரு பெயராலும் காட்ட முடியாது. யார் பின்னாலும் நான் போக மாட்டேன். சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் பின்னே போகிற நசீபை நீயத்தா. வஅதஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே எந்த காலத்திலும் பிடியுங்கள். ஹுவ மௌலாக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? அவன் அட்ரஸ் ஒன்னே ஒண்ணுதான், ஹுவ மௌலாக்கும். அவன் தாங்க உங்களை பாதுகாப்பான். அவனை தவிர உங்களுடைய பாதுகாவலர்கள், உங்களுடைய ஈமானை பாதுகாக்க, உங்களை பாதுகாக்க, ஷைத்தானை விட்டு வேறு எதையும் விட்டும் பாதுகாப்பதற்கு அந்த பாதுகாவலனை தவிர இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஃபன்னிஅமல் மௌலா, பாதுகாப்பதிலே எவ்வளவு சிறந்த பாதுகாப்பாளன் அவன் தெரியுமா? அருமையான பாதுகாப்பாளன். வ நிஅமன் நஸீர், அதே மாதிரி உதவி செய்பவர்களில் எல்லாம் சிறந்த உதவி செய்யக்கூடியவன் உங்களுடைய அல்லாஹ்வாக இருக்கிறார். என்ன அருமையான வசனங்க! நம்முடைய உள்ளத்தை அப்படி ஒரு முறை அப்படி உலுக்கி எடுக்கிற வசனம். இன்னைக்கு இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வினுடைய விளக்கம். நம்முடைய நடை எப்படி இருக்க வேண்டும்? நபியினுடைய நடையாக இருக்க வேண்டும். எதெல்லாம் ஷரியத்துக்கு முரணாக இருக்கிறதோ அது எவ்வளவு பெரிய குபேரன் சொன்னாலும் ஏத்துக்க கூடாது. ஷரியத்துக்கு முரண் என்று தெரிந்த விஷயத்தை இல்ல இது கூடும், இதுக்கு ஜால்ரா அடிக்கலாம், சப்ப கட்டலாம், தேவையே அல்ல. இந்த ரெண்டே வமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், எவன் இஹ்லாஸாக அமலை செய்கிறான். ஒரு முதலாவது விஷயம், உள்ள எதனுடைய தகலும் இருக்கக்கூடாது. நான் தொழுவதை கொண்டு என் புள்ள கல்யாணம் நடந்துடணும், நான் தொழுவதை கொண்டு நான் வாழ்க்கையில வெற்றி பெற்றணும், நான் தொழுவதை கொண்டு விசிட் விசால வந்தேன் எப்படியாவது யா அல்லாஹ் வேலை கிடைச்சிடணும், நான் தொழுவதை கொண்டு மேனேஜர் ஆயிரணும். வரும் வரும் அல்லாஹ் சொல்லுகிறான், இது எதுவுமே இருக்கக்கூடாது. என்னுடைய ரிதா, என்னுடைய பொருத்தம், இறைவனுடைய பொருத்தம் எனக்கு நேரடியாக வேண்டும். அந்த பொருத்தம் வந்துச்சுன்னா நான் எங்க போகணுமோ அங்க போய்கிட்டு இருப்பேன். அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் ஃபஹுவ முஹ்சின், அப்படி ஆன பிறகு அவர் போடுகிற நடை இருக்கிறதே ஷரியத்துக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். ஷரியத்தை விட்டு கொஞ்சம் போணுச்சு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய பாதை எங்கோ போய்விடும். என்ன, இதெல்லாம் பெரிய நுணுக்கமான செய்திகள், இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நுணுக்கமான விஷயம்னு விட்டுறதல்ல. அன்னைக்கு ஒருத்தர் போன் போட்டு அஜரத் உருவம் உண்டா இல்லையா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை பல தடவை இதே மஜ்லிஸ்ல அந்த அகீதாவினுடைய பாடம் ஆரம்பிக்கணும், அகீதாவினுடைய படம் பல தடவை சொல்லி சொல்லி 2-3 விஷயங்கள் இப்படியே தட்டி 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 போயிடுச்சு. 2 விஷயம், அகீதாவினுடைய பாடம் ஆரம்பிக்கிறது, 2வது நம்ம டெய்லி ஒரு சுன்னத். இப்போ சொல்கிறார் பற்றியில், முந்தா நாள் தான் ஃபோன் பேசினார். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், யார் வந்து கேட்குறான்னு பார்ப்போன்னு. இன்னொருத்தர், உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. யார் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சுன்னத்துன்னு அஜரத் அதை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவர் குறவலையாக கடிக்க போகிறேன், உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்புறம் 2வது விஷயம், இந்த கியாமத்தினுடைய அடையாளங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று தர்த்தீப், அல தர்த்தீப், கியாமத்தினுடைய பக்கத்திலே வருகிற அலாமத்தை குபுரா, அலாமத்தை சுகரா, எந்த தர்த்தீப்ல அந்த சின்ன சைன், பெரிய சைன், ஸ்மால் சைன் அண்ட் பிக் சைன்ஸ், அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பட்டியல் போட்டு காண்பித்திருக்காங்க. அதை அப்படி பார்த்து நம்முடைய அப்படியே இதயத்தில் வச்சோம் அப்படின்னு சொன்னா பெரிய மாற்றங்கள். இப்போ இதெல்லாம் சொல்லணும். இப்போ இந்த அகீதாவை சொல்லாததுனால
இவர் இப்படி கேள்வி கேட்டிருப்பாரோன்னு என் மனசுக்குள்ள வந்துருச்சு. என்ன அகீதா என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லா முஸ்லிம்களும் எல்லாரும் ஆமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு அவர் அல்லாஹ்வுக்கு ஒருவருக்கு கை இருக்கு காலுக்கு தலீல் இருக்குன்னா இவர் கொஞ்சம் அப்படி அட தலீல் இருக்கு புகாரியெல்லாம் காட்டுறாரையா அப்படின்னு சொல்லி மனசுல அப்படி ஒரு விதமான அகீதாவினுடைய விஷயங்களில் இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் வரவில்லை. எவனா இருந்தாலும் சரி ஏதாவது சொன்ன உடனே தூக்கிக்கிட்டு அடிப்பான், கள்ளட்டிட்டு அடிப்பேன். யாரை பார்த்து சொன்னேன்? என்ன அகீதா விஷயம் முதல்ல நம்மள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும், தெரியணும். அல்லாஹ் என்றால் யார், அவனுக்கு இருக்க வேண்டியது என்ன, இருக்கக்கூடாதது என்ன, கிதாபுனா என்ன, வேதம் என்றால் யார், நபிமார்கள் என்றால் யார், மலக்கு என்றால் யார், எதை எதை நான் நம்ப வேண்டும், கியாமத்தாண்ட சுத்தமா அப்படி பொட்டம் போட்டு உள்ள தள்ளி இருக்கணும், தள்ளணும். ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆசைப்படணும், எனக்கு வேணும், என்னுடைய அகீதா சீர்பெற வேண்டும். இவன் வந்து சொன்னா அவன் வந்து சொன்னாங்கிறதுக்காக வேண்டி கோணல் மாணல் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து அவருடைய உம்மத் பனி இஸ்ராயில் கேட்டார்கள், யா மூசா ஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மனசு அப்படி வரும், மூசாவே அவர்கள் எல்லாம் ஒரு உருவத்தை வைத்து வழிபடுகிறார்கள், இதே மாதிரி எங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுங்களேன். கேட்டான். வரலாறு திருக்குரான் சொல்லுகிறது, யா மூசா ஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. அவர்களுக்கு உருவம் இருப்பது போன்று, வழிபடுவதற்கு ஒரு பொருள் இருப்பது போன்று, ஒரு ஐடியல் ஒரு சிலை இருப்பது போன்று எங்களுக்கு ஒரு உருவத்தை ஆக்கி தாருங்களேன். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஸ்ட்ராங்ல இருந்ததுனால தான் டப்பார்னு திரும்பினாங்க. அடப்பாவி, அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே எந்த வார்த்தையை கேட்கிறீர்கள், எது அவனுடைய பொருத்தத்திற்கு பொருந்தாதோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா? அல்லாஹ்வுக்கு உருவத்தை ஆக்குவதா, அவனுக்கு ஒரு பொருளை ஈடாக செய்வதா? முடியவே முடியாது. அப்ப அகீதா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நாம் கொண்டிருக்கிற கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளங்கணும், ஆசைப்படணும். அல்லாஹ் தானா எங்கேயாவது வெளிப்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுக்குள்ள நம்முடைய ஹஜ்ரத் அவர்களை கொண்டு அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு அதை ஒரு காரணமாக ஆக்குவானாக. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அவனுடைய முகம் இஸ்லாத்தை அல்லாஹுவை பார்த்து இருக்க வேண்டும், அவனுடைய செயல்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். இதே மாதிரி பல உதாரணங்களை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸின் வத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. எவர் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத்தினுடைய அடிப்படையில் ஷரியத்தினுடைய வழியில் நடைபோடுகிறாரோ இவரை விட அழகிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர் உலகத்திலே எவர் இருக்கிறார்? வத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, தூய்மையான சாய்வில்லாத இந்த ஹனீஃபாங்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா பல இடத்துல சொல்லுவான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவான் ஹனீஃபா. அவர் ஹனீஃபாக இருந்தார், அவருடைய மார்க்கம் ஹனீஃபாக இருந்தது. என்னங்க இந்த ஹனீஃபு, என்ன ஹனீஃபா, ஹனீஃபு என்ன ஹனீஃபு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, டிக்ஷனரியினுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு பக்கம் சாஞ்சு நடக்கிறது, ஒரு பக்கம் ஒரு சாய்வு. என்ன சாய்வு அப்படின்னு கேட்டா, அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்த நிலை. ஹனீஃப் என்று சொன்னால் அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்த நிலை, இதற்கு பேர் தான் ஹனீஃப். அப்படிப்பட்ட தூய மார்க்கத்தை உடையவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், டைம் ஆயிடுச்சு, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மெய்யன்பாளராக தேர்ந்தெடுத்து கொண்டார். திரும்ப அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய நேரான வழி, என்னுடைய இந்த ஹதீஸ் நான் நடக்கிற வழியும் இந்த திருக்குர்ஆனும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதி, வாழ்க்கையினுடைய நடைபோடுகிற நேரான பாதை. ஃபத்தபிஉ, அதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ வலா தத்தபிஉ சுபுல், நீங்கள் மற்ற பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, இதை விட்டு அது எங்கோ உங்களை கொண்டு சேர்த்து விடும். உங்களுடைய போகிற பயணத்தினுடைய முடிவுகள் ஒரே இடமாக இருக்காது. தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயப்படுவதற்காக வேண்டி, இரையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி இப்படித்தான் உங்களுக்கு வசியத் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உபதேசம் புரியப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்து அல்லாஹு தஆலா இதே மாதிரியாக பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். இப்ப அதனால நம்முடைய இந்த விஷயத்திலே நம்முடைய நிலைப்பாடு, நாம் ஒரு முஸ்லிம், நாம் ஒரு முஸ்லிம், இதை தவிர எனக்கு அட்ரஸ் எதுவுமே கிடையாது. நம்முடைய மார்க்கம் தூய இஸ்லாமிய மார்க்க வழி, இதை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை. இந்த ரெண்டு போர்டையும் தவிர வேறு எந்த விதமான கே காக்கா கூ எதுவும் நமக்கு தேவையல்ல. இதே வழியில போவோம், அல்லாஹ்வினிடத்திலே சத்தியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நமக்கு அதை தா, எனக்கு அந்த சத்தியத்தை காட்டிவிடு என்று கேட்போம். அல்லாஹ் காட்டுவதற்கு ஒரு காலமும் அதை மறைப்பதில்லை, அதைத்தான் விரும்புகிறான். அந்த வழியை தேர்ந்தெடுப்பதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு
நாளாக இந்த மாதம் நமக்கு அமைய வேண்டும். இந்த நோட்டீஸ் கூட அடிச்சு வந்துச்சு. இந்த ரமதான் மாதத்துக்கு அதாவது ப்ரீ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இதை நெட்டில் அடித்து இதில் அடித்து சிஸ்டத்தில் அடித்து அனுப்பி விட்டேன். ஒருத்தர் அங்கேருந்து பதில், நியூஸ் கூட பார்க்க வேண்டாம்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப பெரிய கவலைப்பா, நியூஸ் கூட பார்க்க வேண்டாம்னு போட்டிருக்கீங்க. ஒரு மாதம்ப்பா, 30 நாள். இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து. தூக்கத்திலே கழிப்பதற்கல்ல. இன்னைக்கு ஒரு இமாம் சாப்பிட்ட போனேன், அவர் பேசும்போது அழகா பேசினார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் சொல்றாரு, போன வருஷம் கொஞ்சம் நீளமா தொழு வச்சேன்னு அவுகாஃபில் போய் மாட்டி விட்டான். பின்னாடி உட்கார்ந்து பல பேருக்கு ஆமீன் போட்டார். 2-3 பேர் நம்மளால உட்கார்ந்தான், வேட்டி கட்டி இருந்தான். ஆமீன். அவர் காதில் விழுவுற நல்ல வேலை. ஆமீன் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் மாட்டி விடுவானாக. அவர் சொல்லிட்டு சொன்னாரு, வருத்தப்பட்டு சொல்றாரு, நீ வடையும் குஷ்காவும் உள்ளதல்லிட்டு, நல்ல பிரியாணியை உள்ளதல்லிட்டு, நல்ல ஹரிசை தின்னுட்டு இங்கே தொழுவையில் நிற்கும் போது இமாம் 3 ஆயத்து ஓதுனாலும் பெருசாக தானே தெரியும். அதனால மாத்திக்கிங்கன்னு சொன்னார். அப்போ இந்த செய்தியை 2வது ஒரு செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த தொழுகையினுடைய 5 உள் பண்புகள் எப்படி இருக்குன்னு இது இருக்குது. காப்பி போட்டு அவங்கவுங்களுக்கு விளம்பிங்க. யாருக்கு நெட்டில் தேவையோ சொல்லுங்கள், இன்டர்நெட்டில் இதில் இமெயிலில் அனுப்பிச்சுடுவோம். இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்தை பற்றி பல பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒரு கால்குலேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. வருஷம் நமக்கு இருக்கவே இருக்காரு. நம்ம எஹியாஜரத்து சட்டையை பிடிச்சிக்கலாம். எத்தனை வருஷம் இருக்கவே இருக்கா? இஸ்மாயில் அஜரத் அன்னைக்கு தாவூத் அலி அஜரத் சொன்ன மாதிரி அவங்களும் உங்க கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டா நம்ம இஸ்மாயில் அஜரத் முழுமையாக ஜக்காத்தை பற்றி பேசுவார். 5 வாரம் பேசினேன். 5 வாரம் போன தடவை உட்காந்து ஒன்றையா எடுத்து இதுக்கு அதிசு அதுக்கு அதிசு இது இப்படி செய்யணும். இப்போ அதனால அந்த கணக்குக்கெல்லாம் போகிற வேலையே இல்லை, விளக்கம் சொல்கிற வேலையெல்லாம் இல்லை. கணக்கை தெளிவாக போட்டு, கணக்கையே போட்டு கூட்டல் கழித்தல் வகுத்தல்லாம் போட்டு கையில் கொடுத்து, பாப்பா பேங்க் பேலன்ஸ், அவர் வேற சொன்னார், உங்கள் பேங்க் பேலன்ஸ் தெரியாமல் அஜரத்துல சொல்லிக்கிங்க, அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். இந்த ஓம்பு எனக்கு வேற. அவர் கடன் கேட்டார்னா, வசூல் பண்ண வர்றீங்களா நம்மள்ட்ட அனுப்பிச்சு விட்டார்னா, அதை விட பெரிய விஷயம் இதுதான். இந்த வேலையே வேணாம், கணக்கு போட்டு தந்துடுவோம். நீங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸு, உங்கள் வீட்டில் உள்ள நகை எல்லாத்தையும் நீங்களே கணக்கு போட்டு கொடுத்துக்குங்க. 2வது ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ரமதான் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதனால் மீண்டும் நினப்பு வந்துச்சு அதை சொல்கிறதுக்கு. அதாவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தர்பியத் செய்யக்கூடிய அந்த நல்ல கணவான்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் அல்லாஹுவோடு பேசுகிற பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்போடு பேசுகிற பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். துவா செய்கிறது அது ஒரு வளமை இருக்கு. அது அல்லாம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தனியான இடத்துல, ஒரு தனியா அஜரத்து இமயமலைக்கா போகிறது தனியான இடம்னு பல பேர் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்மளை டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து புள்ள வரும், அது அப்போ தான் பாப்பா பேனா கொடு நல்லா இருக்குங்க, அந்த மாதிரி இடம் இல்லாமல் பள்ளிவாசல் எங்கேயாவது தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து எனக்கு முன்னே என்னுடைய ரப்பு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட, உங்களை இதுவரை எதெல்லாம் உங்களை சிரமப்படுத்தி கொண்டிருந்ததோ, which one you have bothered you, உங்களை எதெல்லாம் நோவினை செய்து கொண்டதோ, itching you, உங்களுக்கு சிரமப்படுத்திய பொருளை எல்லாம் கடந்த காலத்திலே சில வழிகள், சில சொல்ல முடியாத செய்திகள், எவன்ட்டையும் சொல்ல முடியாது, உங்களுடைய ரப்பினிடத்திலே மனம் திறந்து சொல்லுங்கள், யா அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சிரமப்படுத்துகிற விஷயம், கடந்த காலத்தினுடைய செய்தி, இதையெல்லாம் நான் யாரிடத்திலும் என்னுடைய மனைவியிடம் கூட சொல்ல முடியாது, என்னுடைய நண்பனிடத்திலே கூட மனசு விட்டு சொல்ல முடியாது, இப்படியெல்லாம் பாவத்தை செஞ்சிருக்கேன், இப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் என்னுடைய இதயத்தை அரித்துக்கொண்டே இருக்கிற விஷயங்கள், உன்னிடத்திலே நான் கொட்டித்தீர்க்கிறேன். என்னுடைய நிகழ்கால வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு தடை, எங்கோ போய் செய்தி கொடுத்தாலும் வேலை நடக்க மாட்டேங்குது, இப்போ ஊருக்கு அனுப்பிடுவாங்க என்ன, இப்படி அப்படி ஒரே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கோம்ல, இது அங்கே புலம்புங்க, யா அல்லாஹ் என்னுடைய நிகழ்கால வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கிறது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய தேவையோ இப்படியெல்லாம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுகிற ஒரே தகுதி உன்னை தவிர உலகத்தில் யாருக்கும் கிடையாது. சொல்லி பாருங்க, சும்மா சொல்லி பாருங்க, ஒரு 10 நாளைக்கு பேசி பாருங்க, கேட்டுட்டு சொல்லுங்க, யா அல்லாஹ் இதிலிருந்து முறையான வெளியாகுவதை, முறையான இதிலிருந்து நான் வெளியே வரணும், இதற்கு என்னுடைய பாதுகாப்பு, இதனுடைய உதவி நீ எனக்கு முழுமையாக செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கி 10 நிமிஷம் போதும், ரொம்ப 1.5 மணி நேரம் உட்காந்து நான் பேசுறேன், அது பாட்டுக்கு இஸ்மாயில் அஜரத்து பேசின மாதிரியே பேசுறேன்னு நீங்கள் உட்காந்து யாரெல்லாம் நான் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்லாம் ஆரம்பிச்சிடாது, அப்புறம் வேற மாதிரி முடிவு பண்ணி ஃபோன் பண்ணிடுவார் இமாம் சாப்பு தூக்கிட்டு போகிறதுக்கு. அமைதியான முறையில் உட்கார்ந்து எதெல்லாம் வழிகள் கொடுத்து கொண்டிருந்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரிஞ்சிருக்கும். எதெல்லாம் நம்முடைய இதயத்தை வலி யார்கிட்டையும் சொல்ல முடியாது, விட்டுக்கார மாட்டோம், அதெல்லாம் சொல்லு. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ரமதானுக்குள்ளே ஏற்படுத்தி தரும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முன்னோர்கள் அழகிய வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். எது எல்லாம் உங்களுக்கு பாதர், உங்களுடைய சிரமத்தை கொடுத்ததோ சொல்லுங்கள், உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை சொல்லுங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், யா அல்லாஹ் இதற்கு உன்னுடைய உதவியை செய், உன்னுடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு அமைத்து தான் பேசுங்க. 30 நாளைக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுகிறது பாருங்கள். அது இல்லாம இந்த இதுல சொன்ன மாதிரி இந்த ரமதானை முழுமையாக அதை நான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய நன்மைகளை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு நடக்கிற இங்கே உள்ள பயான்கள்ல சும்மா இருக்க நேரங்களில் செலவாத்து, சும்மா இருக்க நேரங்களில் ஏதாவது ஒரு தஸ்பீ. இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, இந்த வருஷம் அவங்களுடைய சொர்க்கத்தில் நட்டுக்கெல்லாம் எடுத்துருச்சா, இதை அப்படி மாறி மாறி செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில், அதாவது 24 மணி நேரம் முழுமையாக சுன்னத்துடைய நிலைமையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வாரம் சொல்லப்படும் சொன்னேன். டைம் வேற ஆயிடுச்சு, அதனால சாதாரணமான முறையில் காலையில் எந்திரிக்கும் போது எந்த துவா. இப்போ இந்த துவாவெல்லாம் பிரிண்ட் அடித்து எல்லாரும் விட்டாங்க, எல்லாத்துலேயும் கிடைக்குது. அதாவது நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிற கார்டு மாதிரி பிரிண்டில் கிடைக்குது, வாங்கி வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் சுபூவில் எந்திரிக்கும் போது அந்த துவா ஓதுது. துவாவே ஓதுறதுக்கு எனக்கு தெரியாத ஜெருத்து, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சகருக்கு எந்திரிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு. அட்லீஸ்ட் எந்திரிக்கும் போது யா அல்லாஹ் இது உன்னுடைய அத்தாட்சி, நான் இவ்வளவு நேரம் படுத்து கிடந்தேன், எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியல, கோமா ஸ்டேஜா மௌத்தான்னு தெரியாது, கோமா ஸ்டேஜா மௌத்தான்னு தெரியாது, என்ன காலையில எழுப்பி விட்டுருக்க, நீ தான் எழுப்பி விட்ட, இந்த எண்ணம் போதும். இப்படிதான் நபி இருக்க சொன்னாங்க. பொது செய்யறது, எங்க இருந்தாலும் சுத்தத்தோடு இருப்பது, ஆடைகளை அணிகிற போது வலது பக்கத்தில் அணிஞ்சு இரண்டாவது இடது பக்கத்தில் அணிகிறது, செருப்பை அணிகிற போது முதல்ல வலது பக்கத்தில் அணிஞ்சு இரண்டாவது இடது பக்கத்தை கலட்டுகிற போது முதல்ல இடது பக்கத்தை கழட்டிட்டு இரண்டாவது வலது பக்கத்தை கழட்டு. இது ஒரு சுன்னத். தெரியாம அப்படி செருப்பை கழட்டி, டெய்லி செருப்பு போட்டு போறோம், டெய்லி சட்டை போட்டுக்கிறோம், பேண்ட் போடுறோம், முதல்ல வலது பக்கத்தில் போட்டு இடது பக்கத்தை இரண்டாவது போடுவதும் முதல்ல வலது பக்கத்தை கழட்டுவதும் சுன்னத். எங்களுடைய நபி செஞ்சார்கள், அப்படியே நான் செய்கிறேன். அடுத்த சகோதரர்களை பார்த்து புன்முறுவல் செய்வது, சிரிப்பது, நிறைய இந்த ரமலானில் தானம் கொடுக்கறது, தெரிஞ்சு அப்படியே அள்ளி கொடுக்கறதல்ல, தெரியாமல் யாருக்காவது இஃப்தாருக்கு கொடுக்கறது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இஃப்தாருடைய நேரங்கள், சஹருடைய நேரங்களில் ஹராமான சாப்பாட்டை விட்டு தவிர்க்கிறது. என்ன ஜுமைரால ஒரு பள்ளியாசல்ல என்னமா போடுறான் தெரியுமா, அப்படி ஒரு சப்பையை போட்டிருக்காங்க, சப்பை அப்படின்னோடனே ஆஃபீஸுக்கே 1/2 மணி நேரம் இது போட்டு அங்கே போயிடுவார். முன்னாடியே 5 மணிக்கெலாம் போனால் தான் இடம் கிடைக்குமா, அடேங்க அப்பா. இல்லாத மாதிரி சிரிக்காதீங்க, நம்மளும் சேர்ந்து பேசியிருப்போம். இப்போ இந்த நிலைமை மாறணும். நம்முடைய உழைப்பால் வருகிற அந்த பொருளை அட்லீஸ்ட் ஒரு பேரிச்சம்பளம் வாங்கி நோம்பு திறப்பேன், அதுக்கு பின்னாடி உட்காந்து அந்த சப்பையை உள்ளே இறக்குங்க, பிரியாணி தின்னுங்க, எதையாவது தின்னுங்க. நோன்பு திறக்கிற நிலை நம்முடைய காசுல இருக்கணும், நோன்பு வைக்கிற நிலை நம்முடைய காசுல, ஹலாலான காசுல. ஏன்னா அங்கே உள்ள காசு எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை, அதெல்லாம் ஹராமான காசுலேருந்து வந்திருக்குன்னு சொல்ல. திறக்க போலாம், நாம் பல பேருக்கு கொடுப்பது, இப்படி உண்டான நிலைமையை ஆக்கி கொண்டு இந்த ரமலானை முழுமையாக அல்லாஹ்வுக்கு. திருக்குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் தயவு செஞ்சு இந்த 30 நாளில் எப்படியாவது படிச்சிருங்க. 3 மணி நேரத்தில் சொல்லி தரங்கிறான், 3 மணி நேரத்தில் அரபி சொல்லி தரங்கிறான், 30 நாளில் படிக்க முடியாதா? ஆசை. கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை தமிழ்ல, இங்கிலீஷ்ல, நெட்ல எப்படியோ முழு வரலாறை இந்த ரமதான்ல ஒரு தடவை ஃபுல்லா படிச்சு 30 பார்ட்டா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எங்களுடைய நபியை பத்தி நான் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய நபி எங்கள் மீது அவ்வளவு பிரியமாக இருந்தார்கள். இறப்பினுடைய கடைசி நிலை, உயிர் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது, ஜிப்ரீல் உயிர் வாங்க வந்து விட்டார். கடைசி காலத்தில் இருக்கிற அந்த நபி சொன்னார்கள், இன்னலில் மௌத்தில சக்கரா, உண்மையாக நிச்சயமாக மௌத் என்ற இந்த மரண வேளைக்கு ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது, ஒரு விதமான பதஷ்டம் இருக்கிறது. அந்த மயக்கத்தை யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு கொடுத்துறாத, என் முழு உம்மத்தையும் சேர்த்து எனக்குத்தான்னு கேட்டாங்க. அப்ப அந்த நபி அந்த பிரியம் கொஞ்ச நாளும் அட்லீஸ்ட் அவங்க மேல அதிகமாக செலவாத்து சொல்லி கொண்டிருப்பது, இப்படி இந்த ரமதானை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீப் செய்வானாக. அடுத்து ஓத சொல்லியிருந்தோம், துவா மஜ்லிஸ் இருக்குன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் முதல் வாரம் ரமதான்ல அது வச்சுக்கலாம்னு தாவூத் எடுத்து சொன்னாங்க. அடுத்து நம்முடைய விருந்தாளியாக வந்திருக்கிற ஹஸ்ரத் அவர்கள் தொடர்ந்து 30 நாள் நம்மிடத்திலே பேச போகிறார்கள். என்னுடைய தகப்பனாருடைய அருமை நண்பர் என்று சொன்னார்கள். அதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு முழுசா நேரத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும்னு நினைச்சேன். உங்க கையில மைக்கு கொடுத்து யாரை எதிர்த்து வாங்க முடியும் இப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா. இன்னைக்கு ஒரு சிரிப்பு போட்டு நல்ல வசமாக மாட்டிட்டார். சலா நம்முடைய எஹியா வாப்பா அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள் அவர்களை பற்றி. அடுத்த ஹஸ்ரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு குட்டி பேச்சு ஒன்று இன்ஷா அல்லாஹ் 30 நாட்களும் அவருடைய பேச்சு இருக்கிறது. ஒரு பெரிய கல்லூரியினுடைய பேராசிரியர், சும்மா அப்படி இப்படின்னு நினச்சிடாதீங்க என்ன மாதிரி. நான் சும்மா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற பாய்,
வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் என்னை போன்ற லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி முத்துக்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். அதனால அப்படி இல்மு நிரம்பி வழியும் உங்களுடைய இதயங்களை ஏந்துவதற்குத்தான் தேவை என்பதை சொல்லி அல்லாஹு தஆலா நல்ல அறிவோடு அந்த வார்த்தைகளை பிரயோஜனமாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இந்த ரமதானில் ஏற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ளுவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.